சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரித்த அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து பிரச்சார களத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேர்தல் பிரச்சார களத்தில் சைதாப்பேட்டை பகுதியில் நம்முடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கார். அவருடன் கேட்போம். சார், இந்த பிரச்சார காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு? இப்போ நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க. வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ சைதை தொகுதியை பொறுத்தவரை நான் 77ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் களத்தை கணித்து வருபவன். 77ஆம் ஆண்டு திரு புருஷோத்தமன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்ற போதும், 80ஆம் ஆண்டு நின்ற போதும், 84இல் நின்ற போதும், 89இல் திரு RS ஸ்ரீதர் அவர்கள் நின்ற போதும், 91இல் மீண்டும் RS ஸ்ரீதர் நின்றது, 96இல் சைதை கிட்டு போன்றவர்கள் நின்ற காலங்களில் எல்லாம் அந்த தேர்தல் பணிக்குழுவின் தலைவராகவோ அல்லது முக்கிய பொறுப்புகளில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அப்போதெல்லாம் சைதை தொகுதி மக்களின் ஆரவாரத்தை மனநிலையை கணித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை சைதை தொகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, தமிழக அரசின் சாதனைகளால் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிற விதம், எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பிறகு திமுக தேர்தல் அறிக்கையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களை கவர்ந்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவிலான ஆரவாரத்துடன் கூடிய வரவேற்பை அளித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல், முன்னெச்சரிக்கையாக யாரும் எதுவும் ஏற்பாடு செய்யாமல் அவர்களாகவே தன்னிச்சையாக செய்வது என்பது, தன்னெழுச்சியாக செய்வது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. எனவே சைதை தொகுதியின் வெற்றி என்பது மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக நீங்க சைதையில போட்டிட்டு இருக்கீங்க. இந்த முறை அந்த தேசிய கூட்டணி சார்பால அமமுக கொடுத்திருக்காங்க. இந்த போட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியா இருக்கு? இல்ல, போட்டி யார் எதிரில் இருக்கிறார்கள் என்பதல்ல. என்னை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் எதிரில் இருப்பவர்களை என்னை விட கூடுதல் பலசாலிகளாக நினைப்பேன். பலவீனமானவர்களாக நான் நினைக்க மாட்டேன். அந்த வகையில் எதிரில் இருப்பவர்களை பலசாலிகளாக நினைத்துத்தான் இந்த தேர்தல் களப்பணி ஆற்றுகிறோம். நிச்சயம் இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியினை திமுக. மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் உங்க தொகுதியில், குறிப்பா பெண்களுக்கு? இல்ல, பெண்களை பொறுத்தவரை இப்ப ஏற்கனவே அரசின் சார்பில் வழங்கப்பட்ட திட்டங்கள் என்பது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் மகளிரை ஒரு தன்னிறைவு பெற்ற திட்டங்களாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கடந்த ஜனவரி திங்களில் சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கப்பட்ட கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் திமுக கழகத்தின் சார்பில் எங்களால் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சைதை தொகுதியைச் சேர்ந்த வறுமை நிலையில் இருக்கிற தாய்மார்களுக்கு, மகளிருக்கு தையல் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது, தையல் இயந்திரங்களை அரசின் சார்பில் பெற்றுத் தருவது, CSR நிதியின் மூலம் பெற்றுத் தருவது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அழகுக்கலை பயிற்சியை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்பதை கடந்து ஒரு 5 ஆண்டுகளாக கலைஞர் கணினி கல்வி மையம் ஒன்றை நிறுவி அதன் மூலம் மகளிர் இளம் பெண்களுக்கு கணினி கல்வி, டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி எஸ் போன்ற பல்வேறு பயிற்சிகளை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு 5-6 ஆண்டு காலமாக சைதை தொகுதியில் இருக்கிற மகளிருக்கென்றே பிரத்யேகமாக கலைஞர் கணினி கல்வி மையம், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் போன்ற 2 அமைப்புகளின் மூலம் திமுக கழகத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் பயனடைகிற வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் தொடரும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணன் ஹரீஷ் மனோகரன்.